உலகத்துல ஒரு வரம்புகள் வேண்டாம், சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்றவங்க பொய் தான் சொல்றாங்க. உண்மையில சாத்தியமற்ற வாழ்க்கை. ஒரு மனிதன் விரும்பி அதை செய்வதற்கு தடை இருக்கக்கூடாதுன்னு சொல்றான். யார் சொல்றா? நாத்திகவாதி சொல்றான். எனக்கு உன்னை அப்பணும்னு தோணுது. என்ன, எனக்கு என் மனசு ரொம்ப உன்னை அடிச்சா என் மனசு பயங்கர சந்தோஷப்படணும்னு தோணுது. என்ன செய்யறதுக்கு நீ அனுமதிப்பியா? புரியுதா? அப்ப அடுத்த மனைவி மேல ஒருத்தனுக்கு ஆசை வருது, அப்ப அவனை அனுமதிக்க முடியுமா? ஒழுங்கமைப்பு சீர்குலைஞ்சிருமா? அப்போ வாழ முடியவே முடியாத ஒரு சித்தாந்தத்தை ஏன் ஃபாலோ பண்ற கூப்பிடுறீங்க? முடியவே முடியாத ஒரு வாழ்க்கை முறை ஏன் மக்கள் மேல திணிச்சு ஃபசாது பண்றீங்க? அப்ப டிசிப்ளின் ஒண்ணு கண்டிப்பா தேவைன்னு எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? அப்ப அந்த டிசிப்ளின் எதுங்கிறது முதல்ல ஃபைனலைஸ் பண்ணுவோம். இல்லனா உங்க லிஸ்ட் கொண்டு வாங்க. டிசிப்ளினோடது எங்க லிஸ்ட் கொண்டு வரோம், சோடி போடுவோம். ரசூல்லா ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் காமிச்சாங்கல்ல ஒரு சமூகத்தை, அந்த சமூகத்தையும் நீங்க உங்களுடைய லிவிங் எக்ஸாம்பிள் கொடுங்க. உங்களுடைய பொற்காலம் ஒண்ணு கொடுங்க. ஜனநாயகத்தின் பொற்காலம் அப்படிங்கிறது ஒரு 10 வருஷத்தை கொடுங்க. அதுல எல்லா இண்டெக்ஸ் நாங்க டிக் பண்றோம். நாங்க காட்டுறோம் ஒரு பொற்காலம் 40 வருஷம், மதீனாவுடைய 10 வருஷம், அதுக்கப்புறம் ஹிஜ்ர, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு அப்புறம் 30 வருஷம், 40 வருஷம். இது பொற்காலம் எங்களுடையது. இந்த பொற்காலத்தோட சேலஞ்ச் போடுவோம். எடுத்துட்டு வாங்க. யாரெல்லாம் சூனியக்காரங்க எத்தனை பேர் இருக்கீங்க வாங்க, நாங்களும் கைத்தடி எடுத்துட்டு வரோம், நீங்களும் போட்டிக்கு வாங்க, போட்டுக்கலாம். அப்ப எது பொற்காலம்னு பார்ப்போம். அப்ப அது சிறந்த பாலம். ட்ரையல்டுங்க, டெஸ்டடுங்க, வெரிஃபைடுங்க வாழ்க்கை முறை இது. நாங்க ஒண்ணு கனவு உலகத்துல உங்களை வாழ சொல்லி கூப்பிடல. டெஸ்டட் அண்ட் வெரிஃபைடு சக்சஸ்ஃபுல் ஃபார்மேட் உலகத்துல ஒரே ஃபார்மேட். அங்க வாழ்ந்த மாதிரி எவனும் நிம்மதியா வாழ்ந்தது கிடையாது. அங்க வாழ்ந்த மாதிரி எவனும் நீதியா அனுபவிச்சது கிடையாது. அங்க வாழ்ந்த மாதிரி, அதான் சொல்றோம், அரசாங்கம் தாய் போன்றது. அது வேற எந்த அரசாங்கத்தையும் ஃபீல் பண்ணதே கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய அரசாங்கம் மட்டும்தான் அந்த மாதிரி இருந்தது. அப்போ ஆக சிறந்த வாழ்வியல். அப்ப அதை புறக்கணிச்சுட்டு நீங்க எதை பண்ண போறீங்க?